அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ப்ரிப்போசிஷனில் ஆன், அட், இன் எங்கே பயன்படுத்தணும் அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரிப்போசிஷனாகவே என்னென்னா, நம்ம பார்த்திங்கன்னா ஒரு இடத்தை குறிப்பதற்கும் ஒரு டைமை குறிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை தான் என்னதுன்னா ப்ரிப்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 3 வார்த்தைகளுமே டைமுக்கும் வரும், இடத்துக்குமே வரும். சரிங்களா? டைம் மென்ஷன் பண்ணுறதுக்கும் இந்த 3 வார்த்தையும் பயன்படுத்துவோம், இடத்த மென்ஷன் பண்ணுறதுக்கும் இந்த 3 வார்த்தையும் பயன்படுத்துவோம். இந்த 3க்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்குது. அந்த வித்தியாசங்களில் என்னன்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னுன்ற வார்த்தையை எங்கெங்கெல்லாம் டைம் மென்ஷன் பண்ணும்போது நம்ம கொடுப்போம்னா, ஒரு மந்த்துடைய பேர் கொடுக்குறோம் இல்லைங்களா? இப்போ ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரை இருக்குது. ஸோ அந்த மந்த்துடைய பேர் மென்ஷன் பண்ணும்போது நம்ம இன் பயன்படுத்துவோம். அதே வருஷம் இயர்ஸ் இருக்குது இல்லைங்களா? இப்போ எடுத்துக்காட்டாக 2015, 2025 அப்படின்னு நம்ம அந்த வருஷத்தை மென்ஷன் பண்ணும்போது நம்ம இன் பயன்படுத்துவோம். செஞ்சுரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 1970 உலகம் எப்படி இருந்துச்சு, 1980 உலகம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்பாங்க இல்லைங்களா? ஸோ அதுதான் என்னென்னா இந்த செஞ்சுரிஸை குறிக்கிற வார்த்தைகள். ஸோ அந்த காலகட்டத்தை குறிக்கிறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இன் பயன்படுத்துவோம். அதே ஒரு லாங் பீரியடாக இருந்துச்சுன்னா, இப்போ காலை நேரம், ஈவினிங் நேரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ லாங் பீரியட் தான். ஈவினிங்கிறது என்னது 3 மணிலேருந்து 6:30 வரையுமே நம்ம என்ன சொல்கிறோம்னா ஈவினிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காலைன்றது என்னது 6 மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 11 மணி வரையுமே நம்ம மார்னிங் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த டைமை மென்ஷன் பண்ண, அந்த லாங் பீரியடை மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம இன் பயன்படுத்துவோம். அதே பிளேஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஏரியாவுக்கு உள்ள, சரிங்களா, ஏரியா ஒரு வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு உள்ள அப்படின்னு சொல்லும்போது நம்ம இன் பயன்படுத்தலாம். ஸோ இன்னுக்கு எக்ஸாக்டான மீனிங் உள்ளே அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லைனா இல் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை இடத்தில் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா மந்த்துடைய பேருக்கு முன்னாடி, வருஷத்துடைய பேருக்கு முன்னாடி, அதாவது செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி, லாங் பீரியட்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக்கான டேட் அப்படிலாம் வருது இல்லைங்களா? இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே கரெக்டான டைமை சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த நாள், அந்த நாள் அப்படின்ற போது நம்ம பார்த்திங்கன்னா இது ஆன் தான் பயன்படுத்தணும். இப்போ எப்போ நீ பிறந்த, மண்டே பிறந்தேன், டியூஸ்டே ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த டேஸ்க்கு முன்னாடி ஆன் பயன்படுத்துகிறோம். அதே டேட்ஸு, எக்ஸாக்ட் டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ எக்ஸாக்ட் டைம் அப்படின்னு சொல்லும்போது 7 மணிக்கு, 8 மணிக்குன்னு சொல்லும்போது அங்கே ப்ரிப்போசிஷன் அட்டுன்ட்டு மாறிடும். அதே ஒரு டேட்டோடு மென்ஷன் பண்ணுவாங்க இல்லைங்களா? இப்போ என்றைக்கு நீ பிறந்த, 2010 பிறந்தேன். ஸோ வருஷம் வரும்போது இன் வரணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதே பார்த்திங்கன்னா 2010 4ஆம் தேதி பிறந்தேன், நவம்பர் மாதம் 4ஆம் தேதி பிறந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணும்போது ஆன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தும். இது கீழே எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றுமே இல்லைங்க, வருஷத்துக்கு இன்னு, மாதத்துக்கும் இன்னு. ஆனால் அந்த வருஷத்துக்கூடையோ இல்லை மாதத்துக்கூடையோ டேட் வந்துருச்சுன்னா நம்ம அந்த இடத்துல ஆன் பயன்படுத்தணும். அதே பிளேஸ்ன்றது சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? மேசை மீது, அந்த மீது, மேலே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம ஆன் நம்ம பயன்படுத்துவோம். ஆக்சுவலாக எங்கள் குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஆன், அபவ், ஓவர் இது 3க்குமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீங்கள் நம்ம வீடியோ பார்த்து தெளிவாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே தெளிவாக இருந்தாலும் சந்தோஷம். பட் நம்ம வீடியோ ஒரு டைம் பாருங்கள். அந்த ஆன், அபவ், ஓவருக்கு வித்தியாசம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து அட் நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னம்னா, ஒரு எக்ஸாக்டான டைம். இப்போ தான் நான் சொன்னேன், அந்த 7 மணி, 8 மணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? எப்போ பிறந்த அப்படின்னு கேட்கும்போது வருஷத்தை மட்டும் சொன்னாங்கன்னா இன் அப்படின்னு சொல்லிட்டு 2025, மாதத்தை சொன்னாலும் இன் டிசம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே டேட்டை சொன்னால் ஆன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆன் 24th டிசம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் 4 மணிக்கு நான் பிறந்தேன், 5 மணிக்கு பிறந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம அட்டு பயன்படுத்தணும். சரிங்களா? அதே மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? தீபாவளி டைமு, அதே மாதிரி பொங்கல் டைம், இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம அட் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, எக்ஸாக்டாக பர்டிகுலராக நம்ம சொல்லும்போது நம்ம அட்டு பயன்படுத்தணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இடத்துக்கும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம சென்னையில் எங்கே இருக்கோம், நீ எங்கே இருக்க, சென்னையில் இருக்கேன். சென்னைன்றது ஒரு பெரிய ஏரியாவா? அப்ராக்சிமேட்டாக சொல்லும்போது நம்ம இன் சென்னை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சென்னை எனக்கு தெரியும், சென்னையில் நீ எங்கே இருக்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா? ஸோ எக்ஸாக்டான இடத்த கேட்கும்போது அந்த இடத்துல நம்ம அட் பயன்படுத்தணும். இப்போ ஒவ்வொன்றும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐ வாஸ் born in 1955. அதாவது இந்த 1955 இல்லையா 1995, சாரிங்க, இந்த இடத்துல 1995 கொடுத்துருக்கேன். எக்ஸாக்டான ஒரு வருஷத்தை கொடுக்கும்போது அந்த வருஷத்துக்கு முன்னாடி என்ன நம்ம ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணால் இன் நம்ம பயன்படுத்தணும். நான் மேலே எக்ஸாம்பிள் சொல்லும்போது நிறைய சொன்னேன். 2015, 2020, 2000 இந்த மாதிரி கரெக்டான ஒரு வருஷத்தை சொல்லும்போது நம்ம முன்னாடி இன் பயன்படுத்துகிறோம்.
அதே மாதிரி மாதம் வரும்போது நம்ம முன்னாடி என்ன பயன்படுத்தணும்னா இன் பயன்படுத்தணும்னு நான் சொன்னேன். ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரை எந்த மாதம் வந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பயன்படுத்தணும்னா இன் தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி வந்து பாருங்கள், வி லிவ்ட் இன் சென்னை இன் தி 1980s அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது 1980களில் நான் வந்து சென்னையில் இருந்தேன். 1980 வாழ்க்கையில் அந்த டைமில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி டைம்லேயும் அந்த செஞ்சுரிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா. அந்த செஞ்சுரிஸ் ரெஃபர் பண்ணுற வார்த்தை தான் இது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம முன்னாடி இன் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி 2 மணி நேரத்தில் நான் வந்துடுறேன், 2 மணி நேரத்துக்குள் வந்துடுறேன், 2 மணி நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ரெஃபர் பண்ணும்போது நம்ம இன் பயன்படுத்துகிறோம். வி வில் ரிட்டர்ன் இன் 2 hours அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பொழுது அந்த டைம் இருக்குது இல்லைங்களா. இப்போ மார்னிங் ரொம்ப பெரிய டைமாக இருக்கும், ஈவினிங் ரொம்ப பெரிய டைமாக இருக்கும், ஆஃப்டர்நூனும் ரொம்ப பெரிய டைமாக இருக்கும். ஸோ இது 3 கூடயுமே நம்ம என்ன பயன்படுத்தோம்னா இன் தி மார்னிங், இன் தி ஆஃப்டர்நூன், இன் தி ஈவினிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த விடியற்காலை டான் அப்படின்னோம் இல்லைங்களா. அந்த டான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4:30 தான். ரொம்ப டைம் வந்து பார்த்திங்கன்னா டியூரேஷன் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி நைட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. நைட் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஒரு எக்ஸாக்டான டைம் மிட் நைட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது 12 மணி மட்டும்தான் மிட் நைட். ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்டாக சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம அட்டு பயன்படுத்துகிற மாதிரி வரும். ஸோ லாங் பீரியடாக இருந்துச்சுன்னா மட்டும் இன்னும் பர்டிகுலராக சொல்லும்போது நம்ம அட்டு தான் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி வரும். த கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் இன் தி மார்னிங். அதே மாதிரி ஐ வில் see you டேஸ் எ வீக். ஒரு வாரத்துக்குள்ளே ஒன்று பார்க்குறேன். இப்போ சொன்னோம் இல்லைங்களா ஏற்கனவே இன் 2 hours அந்த மீனிங்கில் தான் இந்த கேள்வியும் வந்திருக்கு. ஸோ இன்னுன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 விஷயங்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மாதத்துக்கு முன்னாடி பயன்படுத்துவோம், செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி பயன்படுத்துவோம், அந்த லாங் பீரியட் டைம் மென்ஷன் பண்ணும்போது நம்ம பயன்படுத்துவோம். அடுத்து பிளேஸ் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மீனிங் தான், உள்ள, இல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அதுக்கு மட்டும்தான் நம்ம இன் பயன்படுத்துவோம். இப்போ புக் எங்கே இருக்குது, பேக்குக்குள்ளே இருக்குது. ஸோ புக்ஸ் ஆர் இன் தி பேக். சரிங்களா. நீ எங்கே இருக்க, ஐ எம் இன் ஸ்கூல். நான் ஸ்கூலுக்குள்ளே இருக்கேன். சரிங்களா. ஐ எம் இன் ஸ்கூல், ஐ எம் இன் கிளாஸ் ரூம். நீ எங்கே வாழ்கிற, நான் சென்னையில் வாழ்கிறேன். சி லிவ்ஸ் இன் சென்னை. நம்ம சொன்னோம் இல்லைங்களா, சென்னையில் நீ எங்கே வாழ்கிறேன்னு சொல்லும்போது அதுக்கு அடுத்து வேறு ஒரு ப்ரிப்போஷன் வந்துடும். அது கீழே எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். பணம் எங்கே இருக்குது, என் பர்ஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ இன் மை பர்ஸ். பாம்பு எங்கே இருக்குது, அந்த புதருக்குள்ளே இருக்குது. புதருக்குள்ளே அப்படின்னும் போது இன் தி கிராஸ், அந்த புல்வெளிக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் போது. அதேமாதிரி அந்த பேர்டு எங்கே இருக்குது, கேஜுக்குள்ளே இருக்குது, கேஜில் இருக்குது அப்படின்னும் போது, அந்த கூண்டில் இருக்குது அப்படின்னும் போது இன் தி கேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு இடத்த ரெஃபர் பண்ணும்போது அதுக்குள்ளேயே முடிஞ்சிருது, ஒரு ஏரியாக்குள்ளேயோ இல்லை ஒரு வால்யூம்குள்ளேயோ அது இருக்கும்போது நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்துவோம்னா இன் நம்ம பயன்படுத்துவோம். அடுத்து ஆன் பொறுத்த வரையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் நவ் சொன்னோம், வருஷம் மட்டும் தனியாக வந்தால் இன், மாதம் மட்டும் தனியாக வந்தால் இன். ஆனால் டேட் சேர்ந்து வந்துடுச்சுன்னா நம்ம அந்த இடத்துல ஆன் பயன்படுத்தணும். ஸோ த ஸ்கூல் ரீஓப்பன்ஸ் ஆன் June 1st. ஆன் June 1st அந்த மாதத்துக்குடைய அந்த வருஷத்துக்குடைய டேட் வந்துடுச்சு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஆன் தான் நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி ஒரு அக்கேஷன்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம என்ன பயன்படுத்தணும்னா ஆன் நம்ம பயன்படுத்துகிறோம். ஐ saw him on Diwali. ஐ saw him on Diwali. அதே மாதிரி பர்த்டேவும் ஒரு அக்கேஷன் அண்ட் ஃபெஸ்டிவல்குள்ளே சேர்ந்துருது. ஸோ he died on his birthday. on his birthday. அதே மாதிரி நியூ இயர்ஸ் ஈவ் அப்படின்றது தீபாவளி மாதிரி தான். சரிங்களா. அது இந்து பண்டிகை, இது வந்து கிறிஸ்டின் பண்டிகை, அப்படி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ த ப்ரோக்ராம் இஸ் ஆன் நியூ இயர்ஸ் ஈவ். அதே மாதிரி இந்த டே வருது இல்லைங்களா, சண்டே, மண்டே, டியூஸ்டே, இந்த மாதிரி டே வரும்போது நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்துவோம்னா ஆன் தான் பயன்படுத்துவோம். சப்மிட் யுவர் ஹோம்ஒர்க் ஆன் மண்டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐ வில் மீட் யூ ஆன் டியூஸ்டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஐ கால்ட் யூ ஆன் வெனஸ்டே. அந்த 7 நாட்களுக்குமே நம்ம ஆன் தான் பயன்படுத்துவோம். அடுத்து பிளேஸை ரெஃபர் பண்ணுற வார்த்தைகள் பார்த்திங்கன்னா, பிளேஸ்னாவே நம்ம மேலே அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம். அது 2 பொருள் டச்சில் இருக்கும் அப்படின்ற வேறு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கோம். ஸோ மேலே அப்படின்ற ஒரு மீனிங் வரும்போது நம்ம ஆன் பயன்படுத்துவோம். அந்த ஃபோன் எங்கே இருக்குது, டேபிள் மேலே இருக்குது. புக் எங்கே இருக்குது, செல்ஃப் மேலே இருக்குது. அவன் எங்கே உட்காந்துருக்கான், பெஞ்ச் மேலே உட்காந்துருக்கான். அந்த பிக்சர் எங்கே ஹேங் பண்ணியிருக்காங்க, செவுத்து மேலே அதை ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க. கேட் எங்கே இருக்குது, மேலே கூரை மேலே இருக்குது, ரூஃபில் மேலே இருக்குது. ஆன் தி ரூஃப், ஆன் தி வால், ஆன் தி பெஞ்ச், ஆன் தி செல்ஃப் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேலே 2 பொருள் டச்சில் இருக்கும்போது நம்ம ஆன் பயன்படுத்துவோம். ஆன், அபவ், ஓவருக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்குது. அதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மீதி எல்லாமே பாருங்கள், அந்த மேலே, மீது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம பயன்படுத்துவோம். கடைசியாக பார்த்திங்கன்னா அட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லும்போது அப்படியே ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அட்டுன்னு சொல்லுவோம்.
அட்டுன்னு சொல்லும்போது தேர் இஸ் நோ ஆப்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா இப்போ எடுத்துக்கிட்டால் பாருங்கள், த கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் அட் 9 AM கண்டிப்பாக 9 AM ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஆனால் நான் வந்து யாருக்கிட்டையாவது டைம் மென்ஷன் பண்ணும்போது நான் அட்டுன்ட்டே சொல்லவே மாட்டேன், பை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பை சொன்னோம்னா அரவுண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ த கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் பை 9 AM நான் ஒன்று 8:55 நான் போயிட்டால் கூட கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம், இல்லைனா ஒரு 9:15 போய் கூட நான் எடுக்கலாம். ஆனால் அட்டுன்ட்டு சொல்லிட்டோம்னா கரெக்டாக அந்த டைமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எக்ஸாக்டாக சொல்கிறதுக்கு தான் நம்ம அட்டு நம்ம பயன்படுத்துவோம். அரைவ்ட் அட் மிட் நைட். பாருங்கள், மிட் நைட்டில் கரெக்டாக 12 மணிக்கு வரா. இவெல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லைங்களா? ஆக்சுவலாக இது நடந்த விஷயம், அதனால் நான் அப்படியே எழுதியிருக்கேன் நான். அரைவ்ட் அட் மிட் நைட். ஐ ஒர்க் அப் அட் டான். இப்போயும் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் பயன்படுத்தும்போது நம்ம என்ன பயன்படுத்தணும்னா இன் பயன்படுத்துவோம். பட் மிட் நைட்டு, டான் இது 2க்கு மட்டும் நம்ம அட் பயன்படுத்துவோம். ஏன்னா அந்த லாங் பீரியடாக வராது, டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்குள்ள. அடுத்து பிளேஸ் மென்ஷன் பண்ணும்போது எக்ஸாக்டாக நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அதாவது என்ன சொன்னோம், சென்னையில் இருக்கேன் அப்படின்னா இன் சென்னை. சென்னையில் நீ எங்கே இருக்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது நம்ம அந்த இடத்துல வந்து அட்டு பயன்படுத்துவோம். இஸ் அட் த பஸ் ஸ்டாப். இஸ் அட் த பஸ் ஸ்டாப். அவன் எங்கே இருக்கான்? அரட்டவாடியில் இருக்கான். அவன் எங்கே இருக்கான்? சென்னையில் இருக்கான். சென்னையில் இப்போ எங்கடா இருக்கா? கரெக்டாக சொல்டா. சென்னையில் நான் பஸ் ஸ்டாப்பில் இருக்கேன்டா, இல்லைனா எங்கள் வீட்டில் இருக்கேன்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ எங்கே ஸ்பெசிஃபிக்கான்னு மென்ஷன் பண்ணும்போது நம்ம அட்டு நம்ம பயன்படுத்துவோம். நான் இது எங்கள் குழந்தைங்களுக்கு ஒரே சென்டென்ஸாக எழுதி போட்டேன். ஐ எம் லிவிங் இன் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக். ஐ எம் லிவிங் இன் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் அட் செங்கம் தாலுக் அப்படின்னு போட்டேன். சாரி, நடுவில் ஒரு கால் வந்துடுச்சு. ஆக்சுவலாக இவ்வளோ தாங்க வித்தியாசம். இன்னுன்னா நம்ம எங்கே பயன்படுத்துவோம், ஆன் நம்ம எங்கே பயன்படுத்துவோம், அட் நம்ம எங்கே பயன்படுத்துவோம். மேக்ஸிமம் மீனிங் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீனிங் தெரிஞ்ச பிறகு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எவ்வளோ அளவு தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கோமோ அந்த அளவு நம்ம வந்து ஈஸியாக அதை பிக்கப் பண்ணிக்க முடியும், சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.